ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐப்பசி மாதம் பௌர்ணமி வருது. அன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான நாள். அன்ன அபிஷேகமும் அன்னைக்கு தான் வருது. ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரே ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்றத செஞ்சோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சின்ன பரிகாரம் அதை செஞ்சோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம வீட்டில் செல்வம் குறையவே குறையாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனடியாக காணாமல் போகும். நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்கள் வீட்டில் செய்கிறதுனால அதிர்ஷ்டம் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கைகூடி வரும். அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால ரொம்ப 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 சிறப்பான நாள். அதே மாதிரி அன்ன அபிஷேகம் அப்படின்றதும் ரொம்ப ஒரு பெரிய விசேஷமான நாள், சிவனுக்கு உகந்த நாளும் கூட. ஸோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன விளக்கு, சிவன் படம் இல்லை ஏதாவது லிங்கம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சிவன் முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஏற்றுற விளக்கோ சிவன் முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, அது நெய் தீபமாக ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சிவனுக்கு நெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்ல போகிற விஷயத்த பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை, என்னோடய வீட்டில் சிவனோட படமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. உங்கள் வீட்டில் எப்பயும் போல் விளக்கு ஏற்றுறதை ஏற்றிட்டு நீங்கள் அன்னைக்கு சாயங்காலம் எல்லா கோவில்லையும் அன்னாபிஷேகத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் சாயந்தரம் கோவிலுக்கு போய் அந்த நேரத்தில் அபிஷேகம் நடக்கிறத கண்குளிர பாருங்கள். கோடி லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுறதோட பலனை அந்த ஒரே ஒரு அபிஷேகத்தில் உங்களால் பெற முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த போய் அபிஷேகத்தை எல்லாருமே பார்த்து ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க சிவன்கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னா அது ரொம்ப 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 சிறப்பான நாள், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்க, என்னால் போகக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு சிலருக்கு ஆஃபீஸ் விட்டு வர நேரமாக இருக்கும், அங்கே ஏதாவது பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அந்த இடத்துல போய் நீங்களும் அதை கண்டிப்பாக ஒரு தடவையாவது அதை பார்த்துடுங்க. எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை முழுசாக பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் என்னால் அந்த அபிஷேகத்தையாவது பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க. அது பார்க்குறது நமக்கு கோடி பலன், அந்த அளவுக்கு ஒரு புண்ணியமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன எல்லோ கலர் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒருவேளை எல்லோ கலர் கிளாத் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்ம கை சைஸ்க்கு இருந்தால் கூட போதும், ரொம்ப பெரிய துணியெலாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி நம்ம வீட்டில் நம்ம வைக்க போகிறோம், அவ்வளோதான். அதில் என்னென்ன பொருள் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை மஞ்சள் கலர் கிடைக்கல அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தை நீங்கள் மஞ்சள் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில். ஸோ அதில் தண்ணியில் கரைச்சி நல்லா முக்கி நீங்கள் அதை ஒரு தடவை அலசிட்டிங்க அப்படின்னா அது எல்லோ கலர் கிளாத்தாக மாறிடும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை பண்ணி காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்கல்ல, அந்த 6 மணிக்கு அந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும். அந்த துணியை உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பச்சரிசி இருக்கும்ல, பச்சை அரிசியை ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எதுக்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அன்னாபிஷேகம் அப்படின்றதே சிவனுக்கு சாப்பாடை தான், அந்த பச்சரிசி சாதத்தை தான் அவருக்கு அபிஷேகமாகவே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்குமே நம்மளோட தலைமுறைக்கு எல்லா தலைமுறைக்கும் உங்களோட தலைமுறை எல்லாத்துக்கும் இந்த சாதம் அதாவது அன்னம் அப்படின்றது குறையாமல் என்றைக்குமே நம்ம சாப்பாட்டுக்கு அப்படின்றதுக்கு நமக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லை, பஞ்சம் இல்லை. நம்ம தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட தலைமுறை எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு அந்த ஒரு கைப்பிடி அரிசி இருக்குல்ல, அந்த ஒரு கைப்பிடி அரிசியை அந்த துணியில் வச்சிடுங்க. நீங்கள் நினச்சிட்டு தான் வைக்கணும். என்றைக்குமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக அது நமக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அதை மனசில் நல்லபடியாக நினச்சிட்டு அந்த ஒரு கைப்பிடி அரிசியை முதல்ல அந்த மஞ்சள் கலர் துணியில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கடன் பிரச்சனை இல்லை பணப்பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்றைக்குமே நமக்கு பணம் அப்படின்றது ஒருத்தரோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது.
ஸோ பணம் என்றைக்குமே குறையாமல் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும், தாராளமாக நம்ம புழக்கத்தில் இருக்கணும், நமக்கு தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு உங்ககிட்ட எந்த காயினாக இருந்தாலும் சரி, 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், அந்த மாதிரி எந்த காயினாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கைகளில் வச்சுட்டு, ஒரு காயின் இருந்தால் கூட போதும், அந்த காயினை உங்களோட அந்த துணியில் அந்த அரிசி வச்சிங்களா அது மேலே அந்த காயினை வைங்க. ஸோ இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்றைக்குமே சாப்பாடு அப்படின்றது குறையில்லாமல் நமக்கு இருக்கணும். அடுத்தது பணம் அப்படின்றது நமக்கு என்றைக்குமே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா இது ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஓடுறது உழைக்கிறது எல்லாமே இந்த சாப்பாட்டுக்காக மட்டும்தான். ஸோ அதுவுமே குறையில்லாமல் வரணும், அந்த காசுமே குறையில்லாமல் வந்தால் தான் நம்மளால் நல்லா சாப்பிட முடியும். ஸோ இந்த 2 விஷயம் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கணும். அடுத்த ஒன்று, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு வேலை வேணும், ஒரு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஏலக்காய் துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் மகாலட்சுமி நம்மளோட வீட்டில் வாசம் செய்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டிப் தான். ஸோ இதையுமே சேர்த்து அதை வைங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேலை கிடைக்காம இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பச்சை பயிறு இருக்குல்ல, அந்த பாசிப்பயிறு, பச்சை பயிரை வாங்கி பக்கத்தில் ஏதாவது கடைகளில் கிடைச்சாலும் அதை வாங்கி அந்த துணியில் அதே ஒரு அளவு ஸ்பூனுக்கு அதில் வச்சிடுங்க. இல்லை கல்யாணம் ஆகாதவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரு மஞ்சள் கிழங்கு இருந்தால் அந்த துணியோடு சேர்த்து அதை வச்சுக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட்டை மாதிரி அதை ரெடி பண்ணிவிடுங்க. கல்யாணம் ஆகாதவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் மஞ்சள் கிழங்கு வைங்க. வேலை கிடைக்காம இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க பச்சை பயிரை வச்சுக்கோங்க. ஸோ யார் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அரிசி, அதாவது மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கணும், அதில் 1 ஸ்பூன் அரிசி வைக்கணும், பச்சரிசி. அடுத்தது நீங்கள் அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஒன்று வைக்க சொன்னேன். ஸோ அந்த காயின், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, ஏலக்காய் 1, அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க. இல்லை என் வீட்டில் அந்த வயசில் யாரும் இல்லை, என் வீட்டில் வேலைக்கு போகிற வயசில் கடன் பிரச்சனைகள் இருக்குது, படிக்கிற வயசில் குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்க பச்சை பயிரை அதில் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 பொருளை சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. சின்ன மூட்டை மாதிரி தான் இருக்கும், அது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு சின்ன மூட்டை மாதிரி அதை நீங்கள் கட்டிக்கிட்டு உங்கள் கைகளில் வச்சு நல்லா சிவனை வேண்டிக்கோங்க. அதை கைகளில் வச்சு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினச்சி அதை வைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. மனசில் நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த மூட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கமோ இல்லை சிவன் படம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிவன் பக்கத்தில் அதை வச்சிடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பொருளை நீங்கள் வச்சிடுங்க. யாரும் பார்க்காத இடமா பக்கத்துலேயே வச்சிடுங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்க வேணாம், யாரும் பார்க்குற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்க வேணாம். பக்கத்தில் ஒரு கார்னரில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த மூட்டையை நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எடுக்கவும் வேண்டாம், எதுவும் பண்ணவும் வேண்டாம். இந்த ஆசை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறமா அதை எடுத்து கடையில் போடுற ஏதாவது ஒரு நீர்நிலையில் நீங்கள் போய் அதை சேர்த்துடலாம். இப்போதைக்கு அதை நீங்கள் கை வைக்க வேணாம், அது பாட்டுக்கு உங்கள் பூஜை ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் எப்போயுமே ரெகுலராக நீங்கள் சாமிக்கு பூ போட்டு மாற்றி சாமி கும்பிட்றப்ப அதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பூவை வச்சு சாமி கும்பிட்டுட்டே வாங்க. இதை நீங்கள் மட்டும் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஐப்பசி அன்னாபிஷேகம் வருதில்ல, அன்னைக்கு புதன்கிழமை சாயந்தரம் விளக்கேற்றிட்டு உங்கள் வீட்டில் இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதை முழுமையாக நம்பி பண்ணுங்கள், நல்ல மாற்றமே
கிடைக்கும். ஓம் நம சிவாய. இதை சொல்ல மறந்துடாதீங்க. அன்னைக்கு ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை எத்தனை தடவை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் நம சிவாயன்ற வார்த்தையை டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.